செமஸ்டர் எக்ஸாம் வர நெருங்கிடுச்சு. எப்படின்னா ராவும் மூலமா உட்காந்து படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க். டேய் நீங்க என்னடா இங்க பண்ணுகிறீங்க? ஹாஸ்டல்ல ஃபாதரும் பிரதரும் உங்களை கூப்பிட்டுக்கிறாங்கடா. ஸ்டடி ஹவுஸ் வேற ஆரம்பிச்சிச்சு, சீக்கிரம் வாங்கடா. சரி வாட போலாம். டேய் கிரீஷ், வண்டியில பாரா சாவி. ஆமாண்டா. நான் ஒரு வாட்டிடா. டேய் தம்பி, இப்பதானே வண்டியை சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி அதிகமா த்ராட்லிங் கொடுத்தீங்கன்னா வண்டி சீஸ் ஆயிடும்டா. சீசிங்கா அப்படின்னா என்னன்னா? சீசிங்னா பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ஜினோட காம்பனன்ஸும் அதோட ஃபங்க்ஷன்ஸும் பத்தி பார்த்தலாம் வாங்க. சீசிங்னா என்னன்னா, இன்ஜினோட பார்ட்ஸ் ஃப்ரீயா மூவ் ஆக முடியாம ஜாம் ஆகி நிக்கிறதா நம்ம சீசிங்னு சொல்றோம். இந்த இன்ஜின்ல இருக்கிற முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா பிஸ்டன். இது ஒரு செகண்டுக்கு 8 இருந்து 30 அடிக்கு மேலேயே நகரும். இந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட்டை உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். இந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஃபிரிக்ஷன் அதிகமா ஏற்படுது. இதனால ஹீட் அதிகமா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஆயில் லெவல் ஒழுங்கா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலன்னா லூப்ரிகேஷன் ப்ராப்பரா இருக்காது. இதனால இன்ஜினோட பார்ட்ஸ் டேமேஜ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. இன்ஜினோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரன்னிங் டைமை மெயின்டைன் பண்றது மூலமா சீசிங்கை தவிர்க்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் காஸ்டையும் நம்ம குறைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Don't